நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுவதற்கிணங்க லகத் கான ஃபீ கஸஸின் இப்ரத்தல் லிஉலில் அல்பாப், முன் சென்ற மக்களுடைய வரலாறுகளில் அறிவுடைய மக்களுக்கு பாடம் இருக்கின்றது, படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வதற்கிணங்க இன்றைய தினம் அப்படி ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய, படிப்பினையை நமக்கு ஊட்டித்தரக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வரலாற்றின் ஒரு சில பக்கங்களை நாம் திருப்பி பார்க்க இருக்கின்றோம். யார் அந்த நபித்தோழர்? ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் குறித்து ஆய்வு செய்து நபியை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபியுடைய நெருக்கமான தோழர்களில் ஒருவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நபித்தோழரை பொறுத்தவரை இவரை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் இவருடைய குலத்தை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபித்தோழருடைய குலம் கிஃபார் என்று சொல்லக்கூடிய குலம். இந்த குலத்தை பொறுத்தவரை இந்த பெயரை கேட்டாலே அன்றைய அரேபியர்கள் பயப்படுவார்கள். இந்த குலத்தை பற்றி கேள்விப்பட்டாலே அன்றைய அரேபியர்கள் நடுங்குவார்கள். காரணம் என்னவென்றால் இந்த கிஃபார் கோத்திரத்தார்களுடைய பணி வேலை அப்படிப்பட்டது. என்ன வேலை அவர்களுக்கு? திருடுவது அவர்களுடைய வேலை, கொள்ளையடிப்பது அவர்களுடைய வேலை, கொலை செய்வது அந்த கிஃபார் கோத்திரத்துடைய வேலை. எனவே அரபிகள் இந்த கிஃபார் குலத்தை பற்றி கேள்விப்பட்டாலே நடுங்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட குலத்திலிருந்து முன்னால் அருளப்பட்ட வேத நூல்களை ஓரளவு கற்று தெரிந்திருந்ததன் காரணத்தினால் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தினை தெரிந்து வைத்திருந்தார். ஒரு தூதர் வர வேண்டியது இருக்கின்றது. அதுவும் அந்த தூதர் அரபிகளில் இருந்துதான் தோன்றுவார். இப்படிப்பட்ட தகவலை எல்லாம் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிக்கு வஹி வருவதற்கு முன்னால் அறிந்து வைத்திருந்தார், காத்திருந்தார் தூதருடைய வருகைக்காக. நீண்ட நாட்களிற்கு பிறகு ஒரு தகவல் கிடைத்தது. மக்காவில் ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், தன்னை இறை தூதர் என்று வாதிடுகின்றார், வானத்திலிருந்து தனக்கு செய்தி வருவதாக சொல்கின்றார். இத்தனையும் சொன்னவுடன் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை. அவருடைய தம்பியுடைய பெயர் உமைஸ். அவரை அழைத்து அவருக்கு ஒரு வேலை. என்ன வேலை? நீ நேராக மக்காவிற்கு செல், அங்கே முஹம்மது என்கின்ற ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், அவரை குறித்தான செய்திகளை எல்லாம் எனக்காக கொண்டு வா, சேகரித்து வா. தன்னுடைய சொந்த தம்பியினை அனுப்பி வைத்தார். அந்த தம்பியும் மக்காவிற்கு வந்தார். நபிகளாரை குறித்து ஒரு சில தகவல்களை திரட்டினார். திரட்டிய தகவலோடு மீண்டும் ஊருக்கு சென்று அவருடைய சகோதரர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகளாரை குறித்த செய்திகளை எடுத்துரைத்தார். அந்த நபி இதை சொல்கின்றார், இதை தடுக்கின்றார். இஸ்லாம் என்றால் இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொன்னார். ஆனால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த தகவல் போதுமாக இல்லை. தம்பியிடத்தில் சொன்னார், நீ நிறைய தகவல் சொல்வாய் என்று உன்னை அனுப்பினேன், நீ கொடுத்த தகவல் எனக்கு பத்தவில்லை, எனவே நானே நேரடியாக செல்கின்றேன், நானே அவரை சந்திக்கின்றேன். இப்படி அபூதர் அவர்கள் சொன்னவுடன் இஸ்லாத்தை குறித்த தகவல்களை ஓரளவிற்கு சொன்ன அந்த தம்பி, அந்த ஹுனைஸ் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தினை தெளிவாக சொன்னார். நீங்கள் எந்த நபரை குறித்து என்னை விசாரிக்க சொன்னீர்களோ அந்த நபரை குறித்து அந்த மக்காவில் அனைத்து மக்களுமே பேசுவதற்கே பயப்படுகின்றார்கள். அது மட்டுமா, இவரை குறித்து பேசினாலே அங்கே பிரச்சனை தான், அங்கே சண்டைதான், அடிதடிதான். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை குறித்துத்தான் நீங்கள் விசாரிக்கவிருக்கின்றீர்கள். இதை தம்பி சொன்னவுடன் அபூதர் அவர்கள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. தூதரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே, ஆர்வத்தோடு மக்காவிற்கு கிளம்பி வந்தார்.
காபாவில் தங்கினார். முதல் நாள் நபி வருகைக்காக காத்திருந்தார். நபி வரவில்லை. இரவு நேரம் ஆனது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றார். ஏனென்றால் அன்றைய நாட்களை பொறுத்தவரை இன்று போல ஹோட்டல் எல்லாம் இருக்காது. ஏதாவது உள்ளூர்காரர்கள் உணவு கொடுத்தால்தான் வெளியூர்காரர்களுக்கு உணவு. அந்த அடிப்படையில் அபூதர் அவர்களை பார்த்து வெளியூர்காரர் போல தெரிகின்றது என்று சொல்லி அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அழைத்து சென்று முதல் நாள் இரவு உணவு கொடுத்தார். அடுத்த நாள் இரண்டாம் நாள் பொழுது மீண்டும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவில் வந்து நபி வருகைக்காக காத்திருக்கின்றார். இரண்டாவது நாளும் நபிகளால் வரவில்லை. இவரும் யாரிடத்திலும் விசாரிக்கவில்லை. காரணம் பயம். இரண்டாவது நாள் இரவு பொழுது மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சென்றார். இரவு உணவை கொடுத்தார். அனுப்பி வைத்து விட்டார். மூன்றாம் நாள் மீண்டும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி வருகைக்காக மக்காவில் காத்திருந்தார். நபி அவர்கள் மூன்றாம் நாளும் வரவில்லை. இரவு நேரம் ஆனது. மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவு கொடுத்தார். மூன்றாம் நாள் உணவு கொடுத்து முடித்து விட்ட பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கின்றார். யார் நீங்கள்? உங்கள் பெயர் என்ன? எங்கிருந்து வருகின்றீர்கள்? எதற்காக மக்காவிற்கு வந்திருக்கின்றீர்கள்? 3 நாட்களுமே காபாவிலேயே எதற்கோ காத்திருந்தீர்களே, என்ன காரணம்? இதையெல்லாம் விசாரித்த பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயங்கி பேச ஆரம்பிக்கின்றார். என் பெயர் அபூதர், கிஃபார் குலத்தை சார்ந்தவர். இப்படி முஹம்மது என்கின்ற அந்த நபியை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவுடன் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல வேளை, இதை குறித்து நீங்கள் வேறு யாரிடத்திலும் விசாரிக்கவில்லை. விசாரித்திருந்தால் அது உங்களுக்கே பாதிப்பாக அமைந்திருக்கும் சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் அவர்களிடத்திலே சொன்னார், நான் அவரிடத்தில் உங்களை அழைத்து செல்கின்றேன். நாளை காலை பொழுதில் நாம் இருவரும் செல்வோம். இருவரும் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தினை சொன்னார். அபூதர் அவர்களே, நீங்கள் என்னோடு சேர்ந்து வந்தீர்கள் என்றால் எதிரிகள் உங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே என்னை விட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாக வாங்க. ஒருவேளை யாராவது எதிரியை நான் கண்டால் என் செருப்பை சரி செய்வதை போன்று நான் செய்கின்றேன். நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களை அவர்கள் பிடித்து விடுவார்கள் அபூதர் அவர்களே சொல்லி இந்த முறைகளை பின்பற்றி நபிகளாரிடத்திலே அவரை அழைத்து சென்றார். எந்த அளவிற்கு எதிர்ப்பு என்று பாருங்கள். முகம்மது என்கின்ற பெயரை குறித்து பேசினால் அங்கே பிரச்சனை. அவரை சந்திப்பதற்காக நேரடியாக சென்றால் அங்கே பிரச்சனை. இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் அன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம் கைகளிலே இன்றைக்கு இலகுவாக பயிலக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரப்பப்பட்டது. இப்படி நபியை சந்தித்தார். பல்வேறு கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டார். திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்டார். இவர்தான் இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடி, உள்ளத்தில் ஈமான் குடிகொண்ட அடுத்த நொடி நபி அவர்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை பரப்பாமல் நான் மரணிக்க மாட்டேன். நபியிடத்தில் வாக்குறுதியை கொடுத்தார். கொடுத்ததுடைய விளைவு என்ன தெரியுமா? 3 நாட்கள் மக்காவில் தங்கி முஹம்மது என்ற பெயரை குறித்தே விசாரிக்க பயந்தவர், விசாரித்தால் பிரச்சனை வந்து விடுமோ என்று அஞ்சியவர், இஸ்லாம் நுழைந்தவுடன், ஈமான் உள்ளத்திலே நுழைந்தவுடன், யாருடைய உள்ளத்திலே ஈமான் நுழைந்தாலும் சரி, அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரை குறித்து அஞ்ச மாட்டார்கள். அதற்கு ஒரு அழகான உதாரணம். அடுத்த நாள் பொழுது காபாவிற்கு வந்தார். படிக்கட்டுகளின் மீது ஏறினார்.
இஸ்லாமிய இந்த கொள்கையினுடைய மந்திரத்தினை முழங்கினான். அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். சொன்ன அடுத்த நொடி கொஞ்சம் கூட எதிரிகள் தாமதிக்கவில்லை, நேரம் கொடுக்கவில்லை, சொன்ன இவரை விட்டு வைக்கவில்லை. ஒரு கூட்டம் ஓடோடி வந்தது, இவரை சூழ்ந்து கொண்டது, கடுமையாக தாக்க ஆரம்பித்தது. எந்த அளவிற்கு தாக்கப்பட்டார் என்றால், அபூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் வெண்மையான ஆடை அணிந்திருந்தேன், எதிரிகள் என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள். உதைத்ததனுடைய விளைவு என்னுடைய உடலில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. நான் அணிந்திருந்த வெண்மையான ஆடை சிவப்பு நிற ஆடையாக மாறக்கூடிய அளவிற்கு என்னை அடித்தார்கள். முதல் நாள் இப்படி முடிகின்றது. முதல் நாள் அடி வாங்கியாச்சு, இஸ்லாத்தை சொல்லி உதை வாங்கியாச்சு, ரத்தம் சிந்த சிந்த புண்கள் கூட ஆறவில்லை. அடுத்த நாள் பொழுது வாங்கிய அடியோடு ஓடிவிடுவார் என்று எதிரிகள் விட்டார்கள். ஆனால் இரண்டாம் நாள் பொழுது மீண்டும் வந்தார், படிக்கட்டுகளில் ஏறினார், மீண்டும் களிமாவை மொழிந்தார், மீண்டும் அடிக்கப்பட்டார். கடுமையான தாக்குதல். பிற்காலத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் அந்த எதிரிகள் அடித்தாங்க முடியாமல் அங்கே மயக்கம் போட்டு விழுந்தேன். எழுகின்ற பொழுது நான் நினைத்தேன் மௌத்தாகிவிட்டேன் என்று நினைத்தேன். அந்த அளவிற்கு தாக்குதல், அந்த அளவிற்கு அடி. சரி, முதல் நாள் அடி வாங்கியாச்சு, இரண்டாவது நாளும் அடி வாங்கி விட்டாச்சு. அப்பொழுதாவது நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்னோடு போகட்டும், என் ஊருக்கு நான் செல்கின்றேன். ஓடி இருக்கலாமே, ஒளிந்திருக்கலாமே, ஒளியவில்லை, ஓடவில்லை. மீண்டும் வந்தார். மூன்றாவது நாள் படிக்கட்டுகளில் ஏறினார், காபாவில் ஏறி நின்று முழங்கினார், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னார். சொன்னதுடைய விளைவு எதிரிகள் மிக தீவிரமாக கோபப்பட்டார்கள். வெளியூர்காரர்களுக்கு இந்த அளவிற்கு திமிரா? இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே இப்படி வெளிப்படையாக பேசுவதில்லை, பேசுவதற்கு பயந்து நடுங்குகின்றார்கள். ஆனால் ஒரு வெளியூர்காரர் இந்த அளவிற்கு இஸ்லாத்தை சொல்வதா என்று சொல்லி கொன்றே தீர வேண்டும், கடுமையான தாக்குதலை கட்ட வைத்து விட்டார்கள். கொலை வெறி தாக்குதலை மூன்றாம் நாள் தொடர்ச்சியாக நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்தார். மக்கா காபிர்களிடத்திலே சொன்னார், யாரை அடிக்கின்றீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் யார் தெரியுமா? எந்த குலத்தை சார்ந்தவர் தெரியுமா? கிஃபார் குலத்தை சார்ந்தவர். நீங்கள் வியாபாரத்திற்கு செல்வதாக இருந்தால் இவரை தாண்டித்தான் நீங்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும். இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஜென்மத்திற்கும் உங்களுக்கு வியாபாரம் ஒன்று கிடையாது. அந்த கூட்டம் உங்களை தாண்ட விடமாட்டார்கள், வியாபாரம் செய்ய விடமாட்டார்கள், வணிகம் செய்ய விடமாட்டார்கள். சொன்ன பிறகுதான் அந்த மக்கா காபிர்கள் பயந்து போய் அபூதர் அவர்களை விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார், அபூதர் அவர்களை சந்தித்தார். அந்த நபித்தோழரிடத்திலே நபிகளார் சொன்னார், அபூதரே, உங்களுடைய ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள். இந்த இஸ்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மேலோங்கும். அப்படி மேலோங்குகின்ற பொழுது நான் உங்களுக்கு தகவல் தருகின்றேன், என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிறகுதான் தன் சொந்த ஊருக்கு புறப்பட்டார். அங்கு சென்று பிரச்சாரம் செய்தார், பல மக்களை வென்றெடுத்தார் என்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். என்றால் இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை முதல் கட்டமாக, முதல் பாடமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். இஸ்லாம் நமக்கு கிடைத்தால், ஏகத்துவம் நமக்கு கிடைத்தால், இந்த கொள்கை நமக்கு கிடைத்தால், நம்மோடு வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இதை கொடுக்கவில்லை. இதை அறியாத மக்களிற்கு நாம் எடுத்துரைத்தோமா? இந்த இஸ்லாத்தை எத்தனை பேருக்கு பரப்பினோம்? ஏதோ 7 வருடம் மார்க்கத்தை கற்றவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டுமா? அபூதர் அவர்கள் எத்தனை வருடம் மார்க்கத்தை கற்றார்?
இஸ்லாத்தை ஏற்றார். அடுத்த நொடி எடுத்துரைத்தாரே, நாம் எத்தனை பேருக்கு எடுத்துரைத்தோம்? நம் குடும்பத்திற்கு எடுத்துரைத்தோமா? அண்டை வீட்டுக்காரருக்கு எடுத்துரைத்தோமா? நம் நண்பர்களுக்கு எடுத்துரைத்தோமா? இவ்வளவு ஏன் ஒரு எல்கேஜி தாவாவது செய்தோமா? யோசித்து பாரு. கடமைப்பட்டுள்ளோம். நம் இந்த சிறுக்கிலே மூழ்கி இருக்கக்கூடிய, இஸ்லாம் தெரியாத, ஏகத்துவம் தெரியாத நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே ஒரு எல்கேஜி தாவா, அதுவெல்லாம் தப்பு. சிறுக்கெல்லாம் வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நரகத்திலே வீசி விடுவான். இதையாவது எடுத்துரைத்தோமா? யோசித்து பாருங்க. கடமைப்பட்டுள்ளோம். சமூக அக்கறையோடு அபூதர் அவர்கள் நடந்தார். தனக்கு கிடைத்த கொள்கை பிற மக்களிற்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக அடி வாங்கினார், உதை வாங்கினார், ரத்தம் சொட்ட சொட்ட இஸ்லாத்தை எடுத்துரைத்தாரே. இது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை. இன்னும் இவருடைய வரலாற்றை நீங்கள் புரட்டினால், இந்த நபி தோழர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது பாடம், நபிகளாருக்கு ஒரு மனிதர் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்கின்ற பாடத்தை இவர் சொல்லித் தருவார். எந்த அளவிற்கு கட்டுப்பட்டார் தெரியுமா? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரோடு சேர்த்து உஹது மலையை நோக்கி பயணித்தார்கள். ஒவ்வொரு விஷயமாக நபி பேசினார். உஹது மலையை காட்டி தன் தோழரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அபூதரே, இந்த உஹது மலையை பாருங்கள், இது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கின்றது. ஒருவேளை அல்லாஹ் எனக்கு இந்த அளவிற்கு தங்கத்தை கொடுத்தான் என்றால் ஒரு சில நாட்களில் அதை கொடுத்து நான் முடித்து விடுவேன். இப்படி பல விஷயங்களை நபி அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக்கொண்டு அந்த உஹது மலையை நோக்கி நடந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு நேரம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதர் அவர்களிடத்திலே சொன்னார், ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, அபூதரே, இந்த இடத்தில் நீங்கள் காத்திருங்கள், எனக்காக எனக்கு ஒரு சின்ன வேலை முடித்துவிட்டு நான் வருகின்றேன், பிறகு இருவரும் சேர்ந்து பயணிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இவரும் நபி அவர்கள் காட்டிய இடத்திலே காத்திருக்க ஆரம்பிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்தை விட்டு சென்றார். உஹது மலைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார். பின்னால் அல்லாஹ்வின் தூதர், நடுவில் உஹது மலை, உஹது மலைக்கு இந்த பக்கம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இருவராலும் பார்த்து கொள்ள முடியாது. காரணம், நடுவிலே பிரம்மாண்டமான உஹது மலை. கொஞ்ச நேரம் கழிந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த திசையை நோக்கி சென்றாரோ அங்கிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தம், பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. ஒரு கடுமையான பதற்றம் இவருக்கு. இன்னும் நபி சென்ற இடத்துல சத்தம் கேட்கின்றதே. உஹது மலை வேறு, எதிரிகளுடைய கூடாரம், எப்பொழுது வேண்டுமானாலும் எதிரிகள் நடமாடக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற இடத்திலிருந்து சத்தம் கேட்கின்றதே. நபிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டதா? உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? தூதர் நலமாகத்தான் இருக்கின்றாரா? இப்படி உள்ளத்திலே கடுமையான பதற்றம். நபியை பார்த்தால் தான் அந்த பதற்றத்திற்கு தீனி போட முடியும். ஆனாலும் கூட உள்ளம் தூண்டிய பொழுது கூட, நபியை சென்று பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்பட்ட பொழுது கூட உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு அந்த இடத்திலேயே காத்திருந்தார். காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. கிளம்பும் பொழுது என்ன சொன்னார்? இந்த இடத்தை சுட்டிக்காட்டி என்னை இங்கே இருக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை போட்டார். ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்தால், நபி அவர்கள் சென்ற இடத்தை நோக்கி நான் சென்றால் தூதருடைய வார்த்தையை மீறுவதாக அமைந்து விடுமோ என்று எண்ணி எந்த இடத்தை சுட்டிக்காட்டி நபிகளால் காத்திருக்க சொன்னாரோ, நபி அவர்கள் திரும்ப வருகின்ற வரை அங்கேயே காத்திருந்தார். கொஞ்ச நேரம் கழிந்தது. நபி அவர்கள் வந்தார்கள். வந்தவுடன் இவர் கேட்ட கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன அது சத்தம்? நபி அவர்கள் சொன்னார், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார், வகைச்செய்தி வந்தது, உங்களுக்கு அது சத்தமாக கேட்டிருக்கலாம். சொன்ன பிறகுதான் பதற்றம் தீர்ந்து இருவரும் அந்த இடத்திலிருந்து பயணம் செய்தார்கள் என்கின்ற தகவலை பார்க்கின்றோம். என்றால் எந்த அளவிற்கு கட்டுப்படுதல் என்று பாருங்கள். இது போன்ற பல்வேறு செய்திகள். மற்றொரு இடத்தில் ஒரு நபித்தோழர் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்தார். வந்து பார்த்தால் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆடை அணிந்திருக்கின்றார்.
அதே மாதிரி ஆடையினை அவருடைய அடிமையும் அணிந்திருக்கின்றார். இவர் என்ன கலர் ஆடை அணிந்திருக்கின்றாரோ, எது போன்ற தோற்றமுடைய ஆடை அணிந்திருக்கின்றாரோ, அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அடிமைக்கும் அதே ஆடை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த நபித்தோழர் கேட்டார், என்ன அபூதரே, நீங்களும் உங்களுடைய அடிமையும் எஜமானும் அடிமையும் ஒரே மாதிரி ஆடை அணிவதா? அப்படி சொன்னவுடன் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரணத்தை விளக்கினார். எதனால் நானும் இவரும் ஒரே மாதிரி ஆடை அணிந்திருக்கின்றோம் தெரியுமா? ஒரு நாள் இந்த அடிமை ஒரு தவறு செய்தார், நான் இவரை திட்டினேன். அந்த திட்டுதல் எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்றால், கடுமையாக திட்டிவிட்டேன். அவர் தாயோடு சேர்த்து அவரை திட்டிவிட்டேன். உம்மு சௌதா, கருப்பியுடைய மகனே என்று அவரை திட்டிவிட்டேன். இந்த தகவல் நபியுடைய காதிற்கு கிடைத்தது. நபிகளார் என்னை அழைத்தார், என்னை பல்வேறு விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார், என்னை நோக்கி கேட்டார், அபூதரே, இன்னும் அறியாமை கால பழக்கம் உன்னிடத்திலே இருக்கின்றது. இப்படி நபி என்னை திட்டினார். திட்டிவிட்டு இந்த அடிமைகளை குறித்து எனக்கு நபி வலியுறுத்தினார். அடிமைகள் இருக்கின்றார்களே, உன்னுடைய சகோதரர்களை போன்றவர்கள், அவர்களுக்கு நீ என்ன உண்பாயோ அதையே உண்ணக்கூடு, நீ என்ன உடுத்துவாயோ அதையே உடுத்த கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய நாள் என்னிடத்திலே சொன்னார், அன்றைய நாள் சொன்ன நாள் முதல் நான் என்ன உணவு உண்பேனோ அதுதான் என் அடிமைக்கு உணவு, நான் என்ன ஆடை அணிவேனோ அதுதான் என்னுடைய அடிமைக்கும் ஆடை. எப்படிப்பட்ட கட்டுப்படுதல் என்று பாருங்கள். நபி அவர்கள் ஒரு இடத்தை விட்டு நகராதே நகரமாட்டார். நீ உண்பதை அடிமைக்கும் கொடு, அவருக்கும் அதுதான் உணவு. நீ உடுத்துவது போன்று அவருக்கும் உடுத்த கொடு, அவருக்கும் நான் உடுத்துவது போன்றுதான் உடை. இப்படி கட்டுப்பட்டாரே, கட்டுப்படுதலே முதலிடத்திலே நின்றாரே. இந்த கட்டுப்படுதல் நம்மிடத்திலே இருக்கின்றதா? யோசித்து பாரு. கடமைப்பட்டுள்ளோம். மனைவி சொன்னார்கள், பிள்ளைகள் சொன்னார்கள், தாய் தகப்பன் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், குடும்பம் என்ன நினைக்கும், ஊர் என்ன நினைக்கும், நம்முடைய கெத்து என்னவாகுவது? எத்தனை காரணங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை மீறி நடக்கின்றோம். குர்ஆன் சொன்ன போதனைகளுக்கு மாற்றமாக நடக்கின்றோம். ஹலால் ஹராம்களை பேண மறுக்கின்றோம். அல்லாஹ் போட்ட கோட்டை தாண்டுகின்றோம். இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை இந்த பாடத்தையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. கட்டுப்படுதல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று நபி இவர் கற்றுத்தருகின்றார். இது போன்று இவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு பாடங்கள், பல்வேறு படிப்பணிகள் இருந்தாலும் கூட நேரத்தினை கருத்திலே கொண்டு இறுதியாக இவரை குறித்து நபி அவர்கள் சொன்ன இவருடைய மரணத்தை குறித்து நபிகளால் செய்யப்பட்ட முன்னறிவிப்போடு இதோடு நிறைவு செய்கின்றேன். ஒரு நாள் தபூக் போரினுடைய நாள், மக்கள் எல்லாம் முன்னால் சென்று விட்டார்கள். அபூதர் அவர்கள் இன்னும் கிளம்பவில்லை. நபி அவர்கள் தோழர்களை எல்லாம் பார்க்கின்றார், இன்னும் அபூதர் அவர்கள் வந்து சேரவில்லை. தோழர்களிடத்திலே கேட்டார், எங்கே அபூதரை காணவில்லையே? தோழர்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை அவர் இன்னும் வரவில்லை. ஒருவேளை வரமாட்டார் என்று நினைக்கின்றோம். நயவஞ்சகத்தன்மை அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது என்று நினைக்கின்றோம். இப்படி சஹாபாக்கள் பேச ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியெல்லாம் பேசாதீர்கள், அபூதர் அவர்கள் கண்டிப்பாக வருவார். அல்லாஹ்வின் தூதர் முன்னரே சொன்னார். சொன்னதை போன்று கொஞ்ச நேரம் கழிந்தது. தூரத்தில் ஒரு மனிதர் ஒட்டகத்தினை இழுத்துக் கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வரக்கூடிய அந்த மனிதரை சுட்டிக்காட்டி, அவர்தான் அபூதர், நடந்து வந்து கொண்டிருக்கின்றார், தனியாக வருகின்றார். நாளைக்கு இவர் தனியாக வாழ்வார், தனியாக ஒரு இடத்திலே வாழ்வார், தனியாக மரணிப்பார், தனியாகத்தான் எழுப்பப்படுவார். நபி அவர்கள் அந்த தபூக் யுத்தகலத்தின் பொழுது இவரை குறித்து இந்த செய்தியினை சொன்னார். சொன்னதை போன்றே பிற்காலம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலகட்டம் வரை இவர் வாழ்ந்தார். செல்வத்தினுடைய பெருக்கம் அதிகரித்தது, மக்கள் பொருளாதாரத்தை அதிகமாக திரட்டினார்கள். அதை பார்த்து இவர் ஒரு விதமாக கவலைப்பட்டு, இவ்வளவு பொருளாதாரத்தை திரட்டுகின்றார்களே, திரட்டக்கூடாது, சேமிக்க கூடாது என்று சொல்லி பல்வேறு விதமான பிரச்சாரத்தினை, பத்துவாக்களை கொடுத்தார். அந்த பத்துவாக்களுடைய விளைவு
மக்கள் மீது ஒரு விதமாக கோபப்பட்டு, ஆட்சியாளர்கள் மீது கோபப்பட்டு, இந்த மதீனாவில் நான் வாழக்கூடாது என்று முடிவெடுத்து தனியான ஒரு பாலைவனத்தில் ஒரு இடத்தினை தேடுகின்றார். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு வீட்டை அமைக்கின்றார். மனைவியோடு அந்த வீட்டிலே தங்குகின்றார். தங்கினால் அங்கே கடுமையாக சில நாட்களுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டதனுடைய விளைவு சக்கராத்தினுடைய நிலையிலே கிடக்கின்றார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு மனைவி கடுமையான அழுகை. ஏன் தெரியுமா? மரணத்தினுடைய படுக்கையில் என் கணவர் கிடக்கின்றார், நான் தனியாக இருக்கின்றேன், எப்படி இவரை குளிப்பாட்டுவேன்? இவர் மரணித்தால் எப்படி இவருக்கு கஃன் அணிவிப்பேன்? எப்படி இவருக்கு நான் தனியாக அடக்கம் செய்வேன்? சொன்ன பொழுது இவர் நபியோடு இருந்த பொழுது நபி அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பை மீண்டும் நினைவூட்டினார். ஒரு நாள் நாங்கள் நபியுடைய சபையிலே அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை குறித்து ஒரு செய்தியினை சொன்னார். இந்த சபையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாளைக்கு ஒரு பாலைவனத்தில் தனியாக வசிப்பார். அந்த இடத்திலே அவர் மரணம் அடைவார். மரணம் அடைந்தால் அவரை கஃனிடுவதற்காக, குளிப்பாட்டுவதற்காக, அடக்கம் செய்வதற்காக முஃமின்களுடைய ஒரு கூட்டம் அவரிடத்திலே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த செய்தியினை மனைவியிடத்திலே சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த சபையில் நானும் இருந்தேன். அந்த சபையில் இருந்த அனைத்து மக்களுமே இன்றைய தினம் மரணித்து விட்டார்கள். என்னை தவிர நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது என்னை குறித்துத்தான். நான் இந்த இடத்தில் மரணிக்கவிருக்கின்றேன். மரணித்தால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மனைவியிடத்திலே சொல்லுகின்றார், ஒரு துணி எடு, என்னை மூடி வைத்து விடு, மூடி வைத்து விட்டு வீதிக்கு செல், அங்கே எனக்காக காத்திரு, அங்கே காத்திரு. காத்திருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்ததை போன்று அங்கே ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்திடத்தில் என்னை குறித்து எடுத்து சொல். அவர்கள் எனக்காக கஃனிடுவார்கள், அடக்கம் செய்வார்கள், தொழுகை நடத்துவார்கள். இது நபிகளாருடைய முன்னறிவிப்பு என்று சொன்னார். அவர் சொன்னதை போன்றே அவர் மரணம் அடைந்தார். அவரை மூடி வைத்து விட்டு மனைவி வீதியிலே காத்திருந்தார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் வந்தது. அபூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர், அவரிடத்தில் கல்வி கற்கலாமே என்ற அந்த கூட்டம் வந்தது. மரண செய்தியினை மனைவி சொன்னவுடன் கொஞ்சம் கூட அந்த கூட்டம் தாமதிக்கவில்லை. அவருக்காக அவரை குளிப்பாட்டி கஃனிட்டு அவரை அடக்கம் செய்துவிட்டு அந்த கூட்டம் புறப்பட்டது என்கின்ற செய்திகளை பார்க்கின்றோம். என்றால் இது ஒரு கதை கேட்பதற்காக சொல்லப்பட்ட வரலாறு அல்ல. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் சமூக அக்கறையோடு நடந்தார். எனக்கு கிடைத்த சத்தியம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அடி வாங்கினார், உதவி வாங்கினார், ரத்தம் சொட்ட சொட்ட இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரம் நம்மிடத்திலும் வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதிலே முதலிடத்தில் நின்றார். அந்த கட்டுப்படுதல் நம்மிடத்திலும் வர வேண்டும். இறுதியாக எந்த அளவிற்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தினை வெறுத்து தனியாக ஒதுங்கக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை இருந்தது என்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.